புத்தாண்டு பிறந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. அதற்குள் வானிலை தொடர்பாக வந்துள்ள புதிய எச்சரிக்கை செய்தி பீதியை கிளப்பியுள்ளது. அது என்ன எச்சரிக்கை செய்தி, முக்கிய அறிவிப்பு என்ன போன்ற விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆண்டு மார்ச் மற்றும் மே மாதங்களுக்கு இடையில் ஒரு சூப்பர் எல் நினோ உலகை தாக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன என்று அமெரிக்காவின் நேஷனல் ஓசியானிக் அண்ட் அட்மாஸ்பிரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிவித்திருக்கிறது. பொதுவாக பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை இயல்பை விட அதிகரிப்பதைத்தான் எல் நினோ என்று குறிப்பிடுகின்றோம். இந்த சமயத்தில் அப்பகுதியில் வெப்பநிலை பொதுவாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். இதுவே 32 முதல் 34 டிகிரி செல்சியஸோ அல்லது அதற்கும் மேல் உள்ள வெப்பநிலையும் இருந்தால் அந்த வானிலையை சூப்பர் எல் நினோ என்று குறிப்பிட்டு அழைக்கிறார்கள். வருகின்ற மார்ச் மாதத்திலிருந்து மே மாதம் வரை கடல் மேற்பரப்பு வெப்பநிலை சராசரியை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பிருப்பதாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ள கடல் மேற்பரப்பு வெப்பநிலையும் அதிகரிக்குமாம். அதேபோல உலக வெப்பநிலை வெறும் 2% அதிகரிக்கும் எனவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இது 2% அல்ல, 30%க்கும் மேலான அதிகரிப்புக்கு இது சமமானது என்று வானியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எப்படி கடந்த 70-80களின் தொடக்கத்திலும் 90களின் பிற்பகுதியிலும் மற்றும் 2015-16களிலும் கடுமையான வெப்பம், வறட்சி மற்றும் வெள்ளத்தால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததோ அதேபோன்று இந்த ஆண்டிலும் ஏற்படலாம் என்று கணித்திருக்கிறார்கள். இதனால் இந்தியாவிற்கு என்ன பாதிப்பு என்ற கேள்வி எழலாம். உலக அளவில் பாதிப்பு ஏற்படலாம் என்றால் நிச்சயமாக இந்தியாவிலும் வறட்சி ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்று அமெரிக்க வானிலை ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இதுதான் கடந்த கால அனுபவங்களிலும் கண்டுள்ளோம் என்று இங்கிருக்கக்கூடிய வானிலை நிபுணர்களும் கூறுகின்றனர். 2002 மற்றும் 2009 ஆண்டு வறட்சியின் போது எல் நினோ ஏற்பட்டது என்றும் சுட்டிக்காட்டுகின்றனர். சூப்பர் எல் நினோவின் தாக்கம் காரணமாக வட அமெரிக்க நாடுகளைப் போல இந்தியாவில் கடுமையான பஞ்சம் ஏற்படாது என்று இங்குள்ள வானிலை மாற்றங்களை ஆய்வு செய்யும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். வறட்சிக்கு எல் நினோ மட்டுமே காரணம் அல்ல, அதற்கு காலநிலை மாற்றமும் மற்றொரு முக்கிய காரணம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதன் காரணமாகத்தான் வெப்பநிலை உயரும். அதனால் காற்றழுத்த குறைவு ஏற்பட்டு பலத்த காற்று வீசும். இதனால் ஓரிடத்தில் கனமழையும் மற்ற இடங்களிலும் வறட்சியும் நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு என்றும் கூறுகின்றார்கள். நம் நாட்டில் பொதுவாக மார்ச் முதல் மே வரை வெயில் காலமாகும். இந்த காலகட்டத்தில் எல் நினோ தொடர்ந்தால் வெப்பநிலை சராசரியை விட அதிகமாக இருக்கும் என்று இந்திய வானிலையை கூர்ந்து கவனிக்கும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் பருவநிலை மாற்றம் தொடர்பான அறிவிப்புகளை இந்திய வானிலை ஆய்வு மையம் மட்டுமே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு வருகிறது. அவர்கள் கூறக்கூடிய கருத்திற்காக நாம் காத்திருக்கத்தான் வேண்டும். என்றாலும் வரும் ஆண்டும் கடுமையான வெப்பமும் வறட்சியும் ஏற்படும் என்று அமெரிக்க ஆய்வு மையம் தெரிவித்திருப்பது ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தியிருக்கிறது.